யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் என்னை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொல்லிய வார்த்தை கவனிங்க, கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை. நீங்களாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா ஏற்றுக்கொள்ளாதவங்களா? அப்போ உங்களுக்கு நியாய தீர்ப்பு புரிய வைக்கிறேன். ரோமர் 8:1 ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு இல்லை. ஆனால் மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவர் வர்றதுக்கு முன்னால நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனால் இவர் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க போகிறார். அதற்கு பின்னாலே கிருபையின் பிரமாண விசுவாச பிரமாணம் வந்துவிட்டது. அதற்காகவே நியாயப்பிரமாணத்தின் பாவத்தையும் ஆதாமின் மீறுதலினால் உண்டான பாவத்தையும் தேவன் தம்முடைய குமாரன் சரீரத்தில் பாவம் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டது. உங்களுக்கு முதலாவது சொன்னேன், நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று சொன்னேன். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆகவே நமக்கு ஆக்கினையும் இல்லை. ஆக்கினை என்றால் தண்டனை. நமக்கு ஆக்கினை இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பிரமாணத்தில் தண்டனையும் ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டது. ஆனால் நமக்கான அந்த கிரயத்தை இயேசு செலுத்தி விட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்.